வணக்கம் போக்ஸ். நம்ம எல்லாருக்குமே பொதுவான ஒரு கேள்வி இருக்கும். நம்ம செத்தக்கு அப்புறம் நம்ம உடல்ல இருந்த ஆவி எங்க போகுது, இல்லைன்னா நமக்கு மறுஜென்மம்னு ஒண்ணு இருக்கா இல்லையா, இப்படி எல்லா கேள்விக்குமே முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி கொரியன்ல ஒரு தரமான படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. இப்போ நம்ம அந்த படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். அலாங் வித் த காட்ஸ் வித் டூ வேர்ல்ட்ஸ் இந்த படத்தோட பேரு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம படத்தோட ஹீரோ ரொம்ப நல்லவன், தீயணைப்பு துறையில வேலை செய்யற ஆளு. அன்னைக்கு ஒரு நாள் ஒரு குழந்தையோட உயிரை காப்பாத்துறதுக்காக நம்ம ஹீரோ தன்னோட உயிரையே கொடுத்து அந்த குழந்தைய காப்பாத்திடுறான். ஹீரோ அங்கிருந்து எந்திரிச்சு பார்க்கும்போது ஆவியா எந்திரிக்கிறான். அப்ப அவனை 2 பேர் கிம்னு பேரை சொல்லி கூப்பிடுறாங்க. திரும்பி பார்க்கும்போது அவங்க சொல்றாங்க, நாங்க உன்னை மேல்லோகத்துக்கு கூட்டிட்டு போறோம். அங்க 49 நாள்ல 7 விசாரணை நடக்கும். அந்த 7 விசாரணையில இருந்தும் உன்னை காப்பாத்தி உன்னை மறுபிறவி எடுத்து வைக்க போறோம். ஏன்னா நீ ஒரு பேரகான். பேரகான்னா ஒரு உயிரை காப்பாத்துறதுக்காக தன்னுடைய உயிரையே கொடுத்த ஆள் நீ. அதுக்காக அந்த 7 விசாரணையில நாங்க உன்னை காப்பாத்தி உனக்கு மறுபிறவி கொடுக்க போறோம். 7 விதமான விசாரணையை விசாரிக்க போறது 7 விதமான கடவுள்கள். முதல் கடவுள் கொலைக்கான கடவுள். ஹீரோ ஏதாவது கொலை பண்ணியிருக்கானா, அவன் சாகிறதுக்கு முன்னாடி ஏதாவது கொலை பண்ணியிருக்கானான்னு பார்த்து அங்கிருந்து அவனை காப்பாத்தி 2வது கடவுள் கிட்ட கூட்டிட்டு வந்துடுறாங்க. 2வது கடவுள் யாருக்காவது இவன் ஹெல்ப் பண்ணியிருக்கானா, இல்ல இவன் வேலை செய்யாம எந்த இடத்துல வெட்டியா இருந்திருக்கான் அப்படின்னு பார்த்துட்டு இவனுக்கு தண்டனை கொடுக்கிற கடவுள். ஆனா ஹீரோ எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணிட்டு கிடைக்கிற கேப்ல எல்லாம் வேலை செஞ்சு அவன் பயங்கரமான ஹார்ட் ஒர்க்கரா இருந்திருக்கான். இவன் செஞ்ச ஹார்ட் ஒர்க் எல்லாம் பார்த்து அந்த கடவுளே பிரமிச்சு போயிடுறாங்க. நீ ஏன் இவ்வளவு வேலை செய்யறன்னு கேட்கிறப்போ நம்ம ஹீரோ எப்பவுமே உண்மையை பேசுறவன். அதனால நான் காசுக்காக தான் இந்த வேலையெல்லாம் செஞ்சேன் அப்படின்னு உண்மையை சொல்றப்போ அவங்க செம்ம டென்ஷன் ஆகி, நீ காசுக்காக தான் இதெல்லாம் செஞ்சியா, நீ சாவுடா அப்படின்னு சொல்லி அவனை அவுத்து விட்டுறாங்க. உடனே அந்த சைட்ல பார்த்தா ஒரு கிரைண்டர் மாதிரி ஒன்று இருக்கு. அது மனுஷங்க எல்லாருமே சட்னி ஆகிட்டு வருது. தப்பிச்சு போறவங்களை கூட கடல்ல இருக்க மீனெல்லாம் அவங்களை கொன்னுட்டு வருது. அப்படியே அதை பார்த்துட்டு ஹீரோ பயத்துல கத்துறான், ஐயோ என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு. அப்ப இவனை மேல்லோகத்துக்கு கூட்டிட்டு வந்த 2 கடவுள் இருக்காங்களே, அவங்க எப்படியோ பேசி காப்பாத்தி இவனை 3வது கடவுள்கிட்டயும் கூட்டிட்டு போயிடுறாங்க. கடவுள் வந்து இவன் யாரையாவது ஏமாத்திருக்கானா, யாரையாவது பொய் சொல்லி கஷ்டப்படுத்திருக்கானான்னு பாக்குற கடவுள். அப்போ ஹீரோ தன்னுடைய அம்மாவுக்கே போலியா லெட்டர் அனுப்பியிருக்கான். நான் நல்லா இருக்கேன், நான் சாப்பிட்டுட்டேன், நான் தூங்கிட்டேன், நான் கை நிறைய சம்பளம் வாங்குறேன், எனக்கு கல்யாணம் ஆகி குழந்தை குட்டியே இருக்குன்னு இந்த மாதிரி எக்கச்சக்க லெட்டர் எழுதி தன்னுடைய அம்மாவையே ஏமாத்திருக்கான். சொந்த அம்மாவையே ஏமாத்தினதுனால கடவுள் அவனுக்கு தண்டனை கொடுத்துட்றாங்க. உடனே அந்த 2 பேர் இவனை கூட்டிட்டு வந்தாங்களே, அதுல இருந்த பொண்ணு இவனுக்கு வக்காலத்து வாங்க வந்துருது. இந்த மாதிரி ஹீரோ அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியாததுனாலதான் அவன் போலியா லெட்டர் எழுதி அவங்க அம்மாவை சந்தோஷப்படுத்தினான். அந்த சந்தோஷத்தினாலதான் இப்ப அவங்க அம்மா உயிரோடவே இருக்காங்க அப்படின்னு சொன்னோனையும், நீ இவ்வளவு நல்லவனாடா அப்படின்னு சொல்லி கடவுள் அவனை மன்னிச்சு விட்டுறாங்க. அடுத்து இவங்க 4வது கடவுள் கிட்ட போறாங்க. இவன் ஒரு பேரகான்னால ஃப்ரீ பாஸ் கொடுத்து 5வது கடவுள் கிட்ட அனுப்பி விட்டுறாங்க. 5வது கடவுள் இவன் யாரையாவது துன்புறுத்திருக்கானா, யாரையாவது அடிச்சு கொடுமைப்படுத்திருக்கானான்னு பாக்குற கடவுள். அப்ப ஹீரோ ஒரு காலகட்டத்துல தன்னுடைய சொந்த தம்பியவே செம்மடி அடிச்சிருப்பான். ஏன்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோவோட அம்மா உடம்பு சரியில்லாம படுத்திருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோ அவங்கள கொல்ல போவான். இதை பார்த்த தம்பி அவனை தடுக்கும் போது, என்னையே ஏன்டா தடுக்கிற அப்படின்னு சொல்லி ஹீரோவோட தம்பியவே சொந்த தம்பியவே போட்டு செம்மடி அடிப்பாரு ஹீரோ. ஆனா எப்படியோ 5வது கடவுளையும் 6வது கடவுளையும் கடந்து 7வது கடவுள் கிட்ட வந்துடுறாங்க. 7வது கடவுள் தான் பெரிய கடவுள். அதாவது கடவுளுக்கெல்லாம் கடவுள்னு சொல்லுவாங்களே, அவர் தான் 7வது கடவுள். 7வது கடவுள் ஹீரோவை பார்த்ததுமே அவனுக்கு பேசுறதுக்கான வாய்ப்பு கூட கொடுக்காம அவனை நரகத்துக்கு அனுப்பிடுங்கன்னு சொல்லிடுறாரு. அவனுக்கு பேசுறதுக்கான வாய்ப்பு கொடுங்கன்னு அந்த 3 பேரும் கேட்கும் போது பெரிய கடவுள் சொல்றாரு, நான் எப்படி இவனுக்கு பேசுறதுக்கான வாய்ப்பு கொடுப்பேன், இவன் மோசமானவனாச்சே, தன்னுடைய அம்மாவையே கொலை பண்ண போயிருக்கான், இவனுக்கு எப்படி நான் பேசுறதுக்கான வாய்ப்பு கொடுக்கறதுன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அன்னைக்கு ஹீரோ அவங்க அம்மாவை கொலை பண்றப்போ அவங்க அம்மாவுக்கு தெரியும் அவங்க அரமயக்கத்துல தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்றாரு அந்த பெரிய கடவுள். சொல்லி முடிச்ச உடனே ஹீரோக்கு கண்ணெல்லாம் கலங்கி தேம்பி தேம்பி அழுகுறான். மனசே விட்டுருது அவனுக்கு. இத்தனை நாள் அவங்க அம்மாவுக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தவன் இன்னைக்கு அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சுதுன்னு தெரிஞ்சவனையுமே ரொம்ப வருத்தப்படுறான். எங்க அம்மா கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும், என்ன அனுப்புங்க அனுப்புங்கன்னு அழுகுறான். அப்ப அந்த பெரிய கடவுள் சொல்றாரு, 15 வருஷம் உனக்கு டைம் இருந்துச்சு, அப்பெல்லாம் நீ கேட்காம இப்போ போனோம்னா என்ன பண்ண முடியும், நீ ஏன் இப்படி இருக்க அப்படின்னு கேட்கிறப்போ ஹீரோ திரும்ப தேம்பி தேம்பி அழுகுறான். அப்போ அங்க இருந்த பொண்ணு ஹீரோக்கு சாதகமா ஒரு நியாயத்தை பேசுது. ஹீரோட அம்மா ரொம்ப உடம்பு முடியாம ஜுரத்துல இருந்தாங்க, அவங்க இந்த கஷ்டப்படுறது பதிலா அவங்க இதுக்கு செத்தே போயிடலாமே அப்படின்னு சொல்லி தான் ஹீரோ கொலை பண்ண வந்தா அப்படின்னு அந்த பெரிய கடவுள் கிட்ட அந்த பொண்ணு சொல்லுது. அப்படியே கட் பண்ணி இந்த சீன் காட்டுறாங்க. ஹீரோட தம்பிக்கு வேலை கிடைச்சி தன்னுடைய அம்மா கிட்ட வந்து இதை பத்தி சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த தம்பி சொல்றான், அம்மா இந்த மாதிரி ஒரு நாள் அண்ணா வந்து உன்னை கொலை பண்ண வந்துட்டான், இது தெரிஞ்சு எனக்கு கஷ்டம்
கஷ்டமா இருக்கோ இல்லையோ அண்ணன் ரொம்ப கஷ்டப்படுறாமா அப்படின்னு சொல்றான். அப்போ அவங்க அம்மா சொல்றாங்க, இந்த விஷயம் எனக்கு முன்னாடியே தெரியும்ப்பா. ஆனா நான் ஏன் இத்தனை நாள் உங்களுக்கு தெரியாத மாதிரி இருந்தேன்னா, இதை தெரிஞ்சா எனக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா அவனுக்கு தெரிஞ்சா அவன் ரொம்ப கஷ்டப்படுவான்ப்பா அப்படின்னு சொல்றாங்க. இது மேல இருந்து ஹீரோ பாக்குறான். கீழே 2 பேர் கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாங்க. கட்டி பிடிச்சிட்டு அழுகும்போது அவங்க அம்மா சொல்றாங்க, இந்த மாதிரி நான் ஒழுங்கா இருந்திருந்தா நீங்க ஒழுங்கா இருந்திருப்பீங்களே, என்னால தானப்பா உங்களுக்கு இந்த நிலைமை அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அவன் தம்பியை கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாங்க. இதை மேல்லோகத்துல இருந்து அவன் பாக்குறான். அப்படியே ஓடி போய் அந்த மணலை கட்டி பிடிச்சிட்டு அழுகுறான். ஹீரோ அழுகிறத பார்த்துட்டு அங்க இருந்த எல்லாருக்குமே அழுக வந்துருது. இதை பார்த்த அந்த பெரிய கடவுள் கையில இருந்த ஹீரோவோட பாவ மன்னிப்பு புத்தகத்தை 2ஆ பிரிச்சு போட்டுடுறாரு. நீ போடா, இதுக்கு மேலேயாவது சந்தோஷமாடுறா, அடுத்த ஜென்மத்திலேயாவது ஒழுங்காடுறான்னு சொல்ற மாதிரி காட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணா ஹீரோவோட அம்மாவுக்கு ஒரு ரைஸ் குக்கர் ஒன்று பார்சல் வருது. அந்த ரைஸ் குக்கருக்குள்ள ஹீரோ எழுதின கடைசி லெட்டரும் இருக்கு. அந்த லெட்டர்ல ஹீரோ இதுக்கு முன்னாடி பண்ண எல்லா தப்புக்குமே அவங்க அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்கறான். தான் ஏன் அவங்க அம்மாவை கொலை பண்ண வந்தன்றதையும் உட்பட அந்த லெட்டர்ல எழுதியிருக்கான். இதை படிக்க படிக்க அவங்க அம்மாவுக்கு சிரிப்பு கலந்த ஒரு அழுகையோட வருது. அப்படியே இதை காமிச்சு இந்த படத்தை முடிக்கிறாங்க. படம் ஒரு மஸ்ட் வாட்ச் மூவின்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பா ஒரு ஃபீல் குட் கொடுக்குற மூவி. இந்த படத்துக்கான பார்ட் 2க்கான சயின்ஸை அங்கங்க வச்சுதான் இந்த படத்தை முடிச்சிருக்காங்க. பார்ட் 2ஓட நான் உங்களை அடுத்த வீடியோல வந்து பார்க்குறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.